இனி எவனோ பல்லு பிடிச்சி பாக்குறான், நம்மள பாக்குறானா இல்லையா? ஏவா வேலுலாம் எங்க ஐயாவை பத்தி பேசுற அளவுக்கோ, சின்னையாவை பத்தி சட்டமன்றத்துல பேசுற அளவுக்கோ பல்லு பிடிச்சி ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா யோசிக்கணுமா, யோசிக்க வேண்டாமா? இதே 2006 நினைக்கிறேன், ஸ்கூல் பாய்ஸ் சொன்னாரு, நம்மள பள்ளி பசங்க ஏளனம் பேசினாரா இல்லையா? ஸ்கூல் பாய்ஸ் பேசி இந்த மக்களை இழிவுபடுத்திய நீ அந்த மக்களுடைய ஓட்டு இல்லாம நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன்னு சொல்லு. இத்தனை வருஷம் உனக்கு வாக்களித்து மீண்டும் 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 சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குறாங்களே, எந்த சமுதாயம்? பாவப்பட்ட வன்னிய சமுதாயமா இல்லையா? விளிம்பு நிலையில் இருக்கிற வன்னிய சமுதாயமா இல்லையா? அவங்களுக்கு அந்த கோயில்ல ஒரு உரிமை கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு தோணல. வாழ்வாதாரத்துல மேம்படல, அடுத்தது அவங்கள வாழ்க்கையில முன்னேற்றணும்ன்ற 1% எண்ணம் கூட உங்களுக்கு வரல. அப்ப நீங்களா என்ன சமூக நீதியை பத்தி பேசுறீங்க? இந்த சமுதாயத்தை மீண்டும் மீண்டும் ஏமாற்றிக் கொண்டு இருக்க முடியாது. ஒரு